சரியும் தவறு. பல சந்தர்ப்பங்களில் அவளோடு தொட்டு பேசும்போதெல்லாம் அவன் விரல்கள் சில்லிட்டு போகும். சிலிர்ப்பு எழுந்து அடங்கும். ஒளிரும் கண்களும் ஒய்யார இதழ்களும் அவனை வதைக்கும். பேச்சு கொடுத்தான். தன் ஆசையை நாசுக்காய் வெளிப்படுத்தினான். அவ்வளவுதானே கபில். உலகத்துல எதுவுமே வீணாகக்கூடாது. என் உடம்புதான் விதவை என்கிற பெயருக்குள்ளே என் சகல சுகங்களும் புதைந்து போய்விட்டன. அதில் நீங்கள் கொஞ்சம் தோண்டி எடுத்து கொள்ளலாம். நாளை வீட்டிற்கு வருகிறேன் என்றாள் அபிலா. முகவரி வாங்கி கொண்டாள். நல்ல வேளை, மனைவி கவிதா ஊரில் இல்லை. டூர் போயிருக்கிறாள். ஒரு வாரமாகும் திரும்பி வர. இந்த தனிமைதான் அபிலாவை அழைத்தது. இதோ வெளியே இன்னும் அழைப்பு மணி ஒலிக்கிறது. அபிலாவின் அந்த அழகு இன்னும் சில நொடிகளில் அவனது ஆளுமையில் நினைக்கவே இனித்தது. கதவை திறந்தான் கபில். திடீரென அதிர்ந்தான். வீடே புயல் வந்த பூமியாய் ஆடியது. அங்கே நின்றது அபிலா அல்ல, அவன் மனைவி கவிதா. திடுக்கிட்டு நின்றவனே அவள் பேச்சு கலைத்தது. என்னங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க? டூர் ஒரு வாரம் என்று சொன்னேங்க. ஆனால் எங்கள் மேனேஜரோட பேச்சும் போக்கும் சரியில்லைங்க. அவன் பார்வையில் தப்பு தெரிஞ்சுது. டூரை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன், கவிதா பிசிறு தட்டாத குரலில் சொல்ல. அந்தரங்க புதைக்குழியில் சிக்கி திணறியவனாய் நின்றான் கபில்.